Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறனால நான் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தேசிக்காய் சாறு, இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கோர்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிட வேணும். கோர்ன்ஃப்ளவர் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்தா கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இது அப்படியே இப்போ ஊறட்டும். அடுத்து நூடுல்ஸை அவிச்சுக்குற வேணும். அதுக்கு நான் ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் ரெண்டும் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தண்ணியோட அளவை பொறுத்து உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நூடுல்ஸ் அவிக்கக்குள்ள அது ஒவ்வொன்றோடு ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதில் நான் நூடுல்ஸ் சேர்த்துக்குற போகிறேன். நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற நூடுல்ஸ் பேக்கெட்டை பின்னுக்கு எத்தனை நிமிஷம் அவிக்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நூடுல்ஸ்க்கும் டைம் வித்தியாசப்படும். அதனால் அதை பார்த்து மட்டும் நீங்கள் அவிச்சுக்கோங்க. நான் எடுத்திருந்த பேக்கெட்டில் இன்றைக்கி 3 நிமிஷம் அவிங்கன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதனால் நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கொற போகிறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு இதில் தண்ணியெல்லாம் வடிச்சுக்குற வேணும். தண்ணியை வடித்ததுக்கு பிறகு ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி வைப்போமேனா நானும் அது மாதிரி செஞ்சிருக்கிறேன். ஆனால் அப்படி செய்யக்குள்ள நூடுல்ஸில் அந்த பிடிப்பட்ட உப்பெல்லாம் கழுவிப்பட்டு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்யுங்கண்டா, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த நூடுல்ஸில் ஊற்றிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ நூடுல்ஸ் ஒன்றோடு ஒட்டவும் மாட்டிச்சு, டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்கேன்னா அதை எடுத்து பொரிச்சுக்கொருவோம். நான் இதை 2 பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். நீங்கள் செய்கிறன்னா நிறையவே செஞ்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நூடுல்ஸில் சேர்க்குறதுக்கு மீயாது. ஏன்டா சிக்கன் பக்கோடா மாதிரி அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நிறைய செஞ்சுக்கோங்க. அடுத்து முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்கேன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 முட்டையை இதோடவே உடைச்சி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு முட்டை அடியில் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு எக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு இதை வேறையாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் துருவின 1 டீஸ்பூன் வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு இதில் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பாதி வெங்காயமே போதுமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைன்னா 1 வரைக்குமே சேர்த்துக்குறையிலும். இது ஓரளவுக்கு வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் மரக்கறி சேர்த்துக்கிறேன். கேரட், போஞ்சி, கறிக்கோச்சிக்காய் இதோடவே கோவாவும் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிற வேணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ஏண்டா மரக்கறி நல்லாவே வெந்துடக்கூட கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க வேணும். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாகவே சொல்ல மறந்துட்டேன், ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் இதில் உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சோஸ்லேயுமே உப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் அவிச்ச நூடுல்ஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கிறோம். முட்டை, சிக்கன் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது. அதனால் அளவோடு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற சிக்கன், ஸ்க்ரம்பிள் பண்ண எக், அதோடு நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்து அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது இல்லாட்டி லீக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கொறையிலும். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திங்கன்னா டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. ஸ்பெஷலான ஒரு நாளில் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்ய வேணுமுண்டா இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.